தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டு கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பராபவ பலன் பார்க்கும் பொழுது வெகு சிறப்பான பலனாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பயிற்சியாச்சு இல்லையா? 6/3/2026 அன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த மாதிரி 3 இடங்களுக்குமே இந்த வருடத்திலே பயிற்சியாக இருக்கிறார். அதே போன்று 4ஆம் இடத்திலே கேது, 10ஆம் இடத்திலே ராகு. இதை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் இதுவரை தடைகள் தாமதங்கள், வியாபாரம் இல்லாமல் போச்சு, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையே, வாடிக்கையாளர் வரலையே, தொழிலில் முன்னேற்றம் இல்லையே, பங்குதாரர் விலகி போயிட்டாங்களே, இப்படியெல்லாம் மனம் அலைபாய்ந்து தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு டானிக் மாதிரி இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக விலகி சென்ற பங்குதாரர் சேர்வார்கள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் நிறைய பிரான்ச்சஸ், கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். நிலைமை நடக்கும். இது மட்டும்தான் வேலை கிடைக்காது. கண்டிப்பாக வேலை கொடுக்கும். அந்த வேலை உயர்ந்த வேலையாக இருக்கும். உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். அது மூலம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் பணம் பல வழிகளிலே சேரும். கடன் கேட்டிருந்தீங்களா கிடைச்சிரும். கைமாத்தா கேட்டிருந்தீங்கன்னா கிடைச்சிரும். சொந்த பந்தம் மூலமா கிடைக்கும். நட்பு உறவு மூலமா கிடைக்கும். புதிய நட்பு மூலமா கூட கிடைக்கும். பூசா பழக்கமாகவும் அவங்க கூட நீங்க கேட்டா கொடுத்துருவாங்க. ஏனென்றால் நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கும் இந்த வருட மத்திய பாகத்திலே சில மாற்றங்கள் ஏற்படும். அது தொழில், உத்தியோகம், வியாபாரம், இல்லை என்றால் வீடு மாற்றமாக கூட இருக்கலாம். ஒரு வேலை விஷயமா போவீங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு வீடு மாற்றம் கண்டிப்பாக இருந்துதான் ஆகும். அப்போ அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருட முடிவிலே வீடு கட்டுவீர்கள், கிரகப்பிரவேசம் போவீர்கள், புதிதாக பழைய வாகனத்தை விற்று புது வாகனத்தை வாங்குவீர்கள், சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள், நட்புறவர்கள் நட்பை பாராட்டி வருவார்கள், தகுந்த நேரத்திலே உதவி செய்வார்கள். அது மூலம் கவனி அண்டர்லைன் பண்ணிக்க. நல்ல நேரத்தில் உங்களை உதவி பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருமாள், கிருஷ்ணர் என்று சொல்லலாம், விஷ்ணு என்று சொல்லலாம், புதன்கிழமையிலே அல்லது வெள்ளிக்கிழமை ஸ்ரீதேவி, பூதேவி அல்லது லக்ஷ்மி கூடிய பெருமாள், இவருடைய சேர்ந்த பெருமாள். எப்பவுமே பெருமாளை தனியா வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மியோடு நிற்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். தாயாராக இருந்தாலும் லக்ஷ்மியாக இருந்தாலும் துளசியால் அர்ச்சனை செய்து குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். தாமரை மலர் சூட்டி மகிழ வேண்டும். இப்படிலாம் பண்ணிட்டு வரணும். வெள்ளிக்கிழமையிலே சுமங்கலிகளுக்கு தாம்பலம் தரலாம். முதியோர் இல்லம் சென்று அங்குள்ள சுமங்கலி பெண்களுக்கு தகுந்த உதவிகள் செய்யலாம். தகுந்த உதவினா என்ன?
சாப்பாடு தண்ணி மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு எங்கேயாவது போகிறது இருந்தால் அவங்களுக்கு உண்டான கொடுத்து உதவி செய்யலாம். இவ்வாறாக செய்யலாம். வெறும் சாப்பாடு தண்ணி கொடுக்கறது தான் தான தர்மம் இல்லை. அவங்களுக்கு தேவையான உதவிகள் கொடுப்பதும் தான தர்மம் தான். அது மாதிரி செஞ்சுட்டு வரணும். அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் நடக்கும். போட்டி பந்தயங்களே கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம். அதிர்ஷ்டம் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்னா லாட்டரி சீட்டு, எதிர்பாராத யோகம், புதிய யோகம் சொல்லுவார்கள். பூர்வீக சொத்து திடீர்னு வந்து கிடைக்கும். திடீர்னு யாருக்காவது உதவி பண்ணிப்பீங்க, அவங்க நல்ல நிலைமை வந்திருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு கூட்டு உதவி பண்ணுவாங்க. இதுதான் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த பராபரத்திலே திறமையும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து திக்கு முக்காட போகிறீர்கள். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகிறது. மனம் சந்தோஷமாக இருக்க போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அனுதினமும் வழிபாடு, இறை சிந்தனை, தான தர்மங்கள் இப்படிதான் செஞ்சுட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். போற இடம், பார்க்குற இடம் எல்லாமே சக்சஸ் ஆகும், வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா இருங்க, கான்ஃபிடென்டா இருங்க. கண்டிப்பா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லணும் இல்லையா? பெண்கள் விஷயத்திலே பழகுவதிலும் அவர்கள் வாக்கு கொடுப்பதிலும் சற்று கவனம் வேண்டும். பிடிவாதி குணத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும். இது இல்லாமல் பயணங்களிலே பொருட்களை கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே போதும். உடல் நலம்லாம் நல்லதா இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை, அது பெரிய பாதிப்பு வராது. எனவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருட பலன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான்பா, இன்னைக்கு பாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிகழும் என்று சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.